திமுகலேருந்து வந்து காங்கிரஸ் வெளியே போயிடுமா, விசிகா வெளியே போயிடுமா, கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுமா அப்படின்னாங்க. நாளைக்கு பாஜக கூட்டணியில நாளைக்கு சாவ போறோம்னா இன்னைக்கே போய் சுடுகாட்டில் பத்துக்க முடியுமா அப்படின்னு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் இங்க வந்து களம் இறக்கப்பட்டதே அவர் வந்து ஒரு முற்ற காலை, அதாவது இவங்க வந்து ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கூட்டணின்றது ஒரு ஒவ்வாத கூட்டணியா தான் போகுன்றது வந்து மிகப்பெரிய தேசிய கட்சி ஏன் தமிழகத்துல தன்னை வந்து கால் ஊன்ற வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூட்டணி ஆனா வந்து ஒரு உறுதியான கூட்டணி ஒன்னே ஒண்ணு நம்ம பாக்குறோம் அப்படின்னா பாஜக பக்கம் டிடிவி மட்டும்தான் இருந்துட்டே இருக்காரு. 100 பேர் வந்து அதை படிக்கிட்டோம். அந்த 100 பேர் வந்து அந்த பாஜக என்ன செஞ்சதுன்னு தெரிஞ்சுப்பாங்க, திமுக என்ன செய்யலன்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்றது வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இல்ல ரஷ்யாவுக்கு அனுமதியா இதுவான்னு பார்த்திருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பொத்தி பொத்தி வந்து இந்த நேட்டோ படைக்கு கொடுத்த ஆதரவா இருக்கட்டும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் 24 சேனலில். ஹார்ட் ஆஃப் த நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இது ரெண்டுமே வந்து இணையுமா அப்படின்னு சொல்லி சமீபத்துல பேசியிருந்தாங்க. திமுகல இருந்து வந்து காங்கிரஸ் வெளியே போயிடுமா, விசிகா வெளியே போயிடுமா, கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுமா அப்படின்னாங்க. இப்ப திருப்பி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அன்று பேசியது முதல்ல வந்து பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலான்னது, அப்புறம் திருப்பி வந்து எம்பி எலெக்ஷன் வரும்போது பேசுனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி கொஞ்சம் நிலையிலேருந்து மாறி மாறி வராரான்னு பார்க்கட்டும், திருப்பி அண்ணன் எடப்பாடி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. கூட்டணி எல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பதிலடியா சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் வழக்கம் போல சிரிப்பலையா சொல்லியிருக்காரு, நாளைக்கு பாஜக கூட்டணியில நாளைக்கு சாவ போறோம்னா இன்னைக்கே போய் சுடுகாட்டுல பத்துக்க முடியுமா அப்படின்னு இருக்காரு. இதை வந்து ஒரு தலைப்பு செய்தியா வந்திருக்கு. பாஜக கூட்டணின்ற கேள்விக்கு இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்தா ஓட்டு போட மாட்டாங்கன்ற ரீதியில சொன்னாரா என்னன்னு தெரியல. இதை வந்து ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. சுட சுட பதில் சொல்லிட்டாரு அண்ணாமலை. நாங்க அன்னைக்கு வந்து நோட்டா கட்சி, நீங்க இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வந்து பாராளுமன்ற தேர்தலில் 13% பிளஸ் ஒரு கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒரு 19% எல்லாம் வாங்கி காட்டியிருக்கோம். நாளைக்கு வந்து இந்த ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமா தான் வந்து அதிரி புதிரியா நிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ரொம்ப நாளுமே சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இங்க வந்து களம் இறக்கப்பட்டதே அவர் வந்து ஒரு முற்ற காலை, அதாவது இவங்க வந்து ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலை வந்து ஒரு அடக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சு, அதாவது இந்த காலை விரட்டு அப்படின்வாங்க இல்லைங்களா, நம்ம கூட பாக்குறோம். காளையர்கள்லாம் விரட்டுற மாதிரி அவர் எல்லாரையும் விரட்டி அடிச்சு தும்சம் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் திமுக வந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு, இந்த பக்கம் தும்சம் பண்ணிட்டாரு. அண்ணன் எடப்பாடியார் அவர்களே ஒத்துக்கிட்டாலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அண்ணாமலையை கண்டிப்பா சீண்டிட்டே இருப்பாங்க, பாஜகவை சீண்டிட்டே இருப்பாங்க. இந்த கூட்டணின்றது ஒரு ஒவ்வாத கூட்டணியா தான் போகுன்றது வந்து டிஎன் டிஜிட்டல் 24 நேர்களுக்கு வந்து நம்ம சொல்ல வருவோம். நம்ம இந்த சேனல் இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நான் வேலை இந்த சேனல்ல இருந்தே இதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதாவது வந்து பாஜக அப்படின்றது வந்து ஒரு தேசிய கட்சி. அவர் வந்து திராவிடத்தை எதிர்த்து இங்க வந்து தேசியத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த அண்ணாமலைன்றவரே வந்து களமிறக்கப்படுறாரு. அப்படி அவர் களமிறக்கப்படுறவர் அப்படின்னா திராவிட கட்சியான ஒரு திராவிட கட்சியை மாத்திரம் அவர் வந்து அடிச்சு துவம்சம் பண்ண மாட்டாரு. திராவிட பாரம்பரியமா வந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆக பெரும் சிறந்த தலைவர்களான எம்ஜிஆர் அவர்களோ இல்ல, ஜெயலலிதா இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இல்ல, அதே போல ஐயா கருணாநிதி அவர்கள் இல்ல. இந்த தலைவர்கள் எல்லாம் இல்லாத நிலையில இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், இவர்களை வச்சுதான் புது புது கட்சிகள் முளைத்தது. கமலஹாசன் அவர்கள் புது கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே வார்த்தையை சொல்லி நான் மையத்துல நிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து திமுகவோட உள்ள போயிட்டார். இன்னைக்கு வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்களும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிதான் அவரும் வந்து இப்படி வந்து வந்திருக்காரு. அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி ஏன் தமிழகத்துல தன்னை வந்து கால் ஊன்ற வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, கவுன்சிலர் வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அடுத்து வந்து ஒரு பெரும்பான்மையா உள்ள நுழையணும் அப்படின்னு பார்த்தா இதை விட ஒரு நல்ல சான்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா ராஜதந்திரத்துல
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போலயோ கருணாநிதி அவர்கள் போலயோ வந்து ராஜதந்திரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி வந்து நடக்கலன்றதுதான் வந்து அரசியல் பார்வையாளர்களுடைய எல்லாருடைய பார்வையா இருக்கு. இந்த சமயத்துல தான் கட்சி வளரணும். ஏற்கனவே காங்கிரஸ் வந்து இங்க வந்து 67 வரைக்கும் ஐயா காமராஜர் ஆட்சி வந்து நடந்ததை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அவருடைய ஆட்சிக்கு பிறகு அதுதான் வந்து திமுக வந்து தோற்கடித்து ஐயா காமராஜர் தோற்கடித்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தது. அந்த ஒரு வரலாறு வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறம் திமுகல வந்து அண்ணாக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்து 67ல அண்ணா அவர்கள் ஜெயிக்கிறாங்க. 77ல வந்து பாத்தீங்கன்னா திமுகல இருந்து பிரிஞ்சு போன எம்ஜிஆர் அவர்கள் ஒரு புரட்சி தலைவர் ஒரு மாபெரும் வெற்றியை வந்து கொண்டு வரார். இது போல ஒரு இந்த 2026ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் தான் விஜய் கட்சி வந்து நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த விஜய் கட்சி வந்து நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற அதே போல ஏன் வந்து பாஜக தலைமையிலான ஒரு ஆட்சி வரக்கூடாதுன்னு நம்ப கூடாது. காங்கிரஸும் இதுக்கான ஒரு முனைப்புகளை எடுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பாக்குறோம். ஏன் சமீபத்துல சில குழப்பங்கள் வந்து அங்கேயே வந்து இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கூட்டணிகளும் இதுவும் வந்து 6 மாசம் இருக்கு 6 மாசம் இருக்குன்றாங்க. ஆல்ரெடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணின்றது வந்து அந்த தேர்தல் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்களுக்கு வந்து ஒரு மன வருத்தம் கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காக மன வருத்தத்தால அந்த மன வருத்தத்துல இருக்காங்க. கண்டிப்பா வந்து சேர மாட்டாங்கன்ற அந்த ஒரு பேச்சுக்கள் தான் வந்து அடிபட்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த பக்கம் ஒரு நிலைமையில கூட்டணி. ஆனா வந்து ஒரு உறுதியான கூட்டணி ஒன்னே ஒண்ணு நம்ம பாக்குறோம் அப்படின்னா பாஜக பக்கம் டிடிவி மட்டும்தான் இருந்துட்டே இருக்காரு. எடப்பாடி அவர்கள் சேருவாரா சேர மாட்டாரான்ற அந்த யூகத்தூளெல்லாம் நம்ம போவே விரும்பல. ஆனா அது வரைக்கும் இந்த கட்சியை வந்து வளப்படுத்தணும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் அண்ணாமலை அவர்கள் பார்ப்பார். இப்ப கூட இந்த சமீபத்துல நமக்கு வந்து தோணுன ஐடியாவை வந்து ஒரு நேர்காணல்ல ஒரு பாஜக பிரமுகர் வரும்போது அவர்கிட்ட கூட சொன்னோம், கையெழுத்து இழக்கம் போறீங்க. அதே போல நீங்க சொன்னதுதான் இந்த 2014 தேர்தலா இருக்கட்டும் 19 தேர்தலா இருக்கட்டும் 24 தேர்தல் வரைக்கும் நீங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள் எல்லாம் 24க்குள்ள கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. தண்ணி பந்தல் வைக்கிறீங்க, மோர் பந்தல் வைக்கிறீங்க. அப்படியே வந்து நீங்க வந்து உங்களுடைய அந்த பிரதமருடைய திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க கொடுத்தாவது ஒரு துண்டு சீட்டு போட்டு கொடுத்து இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க நிறைவேற்றிருக்கோம், தமிழக மக்களுக்காக இத்தனை கோடிகள் வந்து இங்க நிதியே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பற்றாக்குறையா வந்து இங்க வந்து ஒன்றிய பாஜக அரசு விமர்சிக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசை வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பேம்ப்ளெட்டை கொடுத்து நீங்க வந்து ஒரு பிரச்சாரம் வந்து இப்பவே ஆரம்பிக்கலாம். மோர் சீட்டோட பிரதமர் திட்டங்கள் இதெல்லாம். அதே போல இத்தனை நிதிகள் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த துறையிலிருந்து எவ்வளவு நிதிகள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா பல சாலைகளுக்கான கொடுத்த அந்த நிதிகள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டது நல்லாவே தெரியும். அந்த குடிசை மாற்று வாரியமான பட்டியலின மக்களுக்கு ஒரு மேம்பாட்டுக்கான கொடுத்த அந்த நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு சொல்லி நம்மளே சமீபத்துல இதை வந்து பார்த்தோம். இதற்கான பேம்ப்ளெட்டை நீங்க வந்து விநியோகிச்சிருக்கலாம். அதே போல 518 520 வாக்குறுதிகளை திமுக அரசு வந்து இங்க பொறுப்பேற்றுக்கு மேலே கொடுத்தாங்க. குறிப்பா நீட்டு முதல் கையெழுத்து, டாஸ்மார்க் மூடப்படும் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே இதை வந்து செய்வாரு அப்படின்னு சொன்னதுல இருந்து பல வாக்குறுதிகள் வந்து அப்பபடியே வந்து நம்ம வந்து நிக்கிறத வந்து பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் வந்து மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும்னா இந்த சம்மரை தவிர உங்களுக்கு வேற ஒரு சான்ஸ் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா இதுதான் இப்ப இன்னைக்கு வந்து கையெழுத்து இயக்கத்துக்காக நீங்க வந்து மக்களை வந்து சந்திக்க போயிட்டீங்க. பட்ஜெட் விலக்க பொதுக்கூட்டம் போட ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் வந்து பாஜக வந்து என்றும் இல்லாத ஒரு பாஜக. அண்ணாமலை வந்த பிறகு ஒரு துரிதமா வந்து வேலை செய்யற இந்த பாஜக இதையும் சேர்த்து செய்யணும். ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்து மக்கள் கிட்ட ஒரு 1000 பேம்ப்ளெட்டை கொடுக்குறீங்க, 1000த்துல 900 தூக்கி போடட்டும், 100 பேர் வந்து அதை படிக்கட்டும். அந்த 100 பேர் வந்து அந்த பாஜக என்ன செஞ்சதுன்னு தெரிஞ்சுப்பாங்க, திமுக என்ன செய்யலன்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு பத்திரிகையாளரா நம்ம வந்து இதை வந்து சொல்லிக்க விரும்புறோம் பாஜகவுக்கு. அப்படியே வந்து இன்டர்நேஷனல் பக்கம் போலாம் அப்படின்னு பாக்குறேன். மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. அதுல வந்து இந்த ஆனந்த் விகடன் ஒரு போஸ்டர் போட்டிருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதமரை வந்து கைவிலங்கோட ட்ரம்ப் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு ஒரு கேஸ் வந்து சமீபத்துல வந்தது. அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த வந்து இணையதளத்தை வந்து நீங்க வந்து இது பண்ணிடணும், ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த ஒரு போட்டோவை மாத்திரம் தூக்கணும், இது வந்து ஒரு குரல் வழியை நெரிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வாதம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பிரதிவாதங்களை கேட்டு
நீதிபதிகள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறோம். இதே ட்ரம்ப் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு சட்டவிரோதமா இங்க தங்கி இருப்பவங்க எல்லாரையும் வந்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னாரு. அதே போல அது செஞ்சிருக்காரு. திருப்பி இங்க வந்து இந்த டெக்சாஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்டவர்கள் வந்து வேலை இழப்பதற்கும் திருப்பி வந்து அவங்க வந்து இந்தியாவை நோக்கி திரும்பி வர்றதுக்குமான அனைத்து H1B விசா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விசாக்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு. மோடி அவர்கள் வரும்போதே என்னதான் அவருக்கு வந்து ராஜ மரியாதை கொடுத்துட்டு இருப்பது, என்னுடைய நண்பர் எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவர் நாட்டுக்காக, அவர் நாட்டு மக்களுக்காக அவருடைய அந்த ராஜ விசுவாசத்தை காட்டினாரு. அதே போல நம்மளுடைய பிரதம மந்திரியும் அதைத்தான் செய்வார். என்னதான் நட்பு உறவு அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்கவுங்க நாட்டுக்காக தான் பார்ப்பாங்க. அதே போல ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருந்தாரு. இந்த சீனாவா இருக்கட்டும், அதே போல கனடாவா இருக்கட்டும், அதே போல மற்ற நாடுகள் யாரெல்லாம் வந்து அங்க வந்து இறக்குமதி செய்யறாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு அதிரி புதிரியான ஒரு வரியை விதிக்கிறாங்க. இனிமே வந்து அவர் கொண்டு வந்தது அதுதான். நாங்க வந்து குறைந்த வரி விகிதத்தோட இவங்களுக்கு எல்லாம் வந்து ஏற்றுமதி பண்றோம். இனிமே வந்து எவ்வளவு வரி விதிக்கிறீங்களோ அவ்வளவு வரி அப்படின்ட்டாங்க. இதுல நம்ம மோடி அவர்களால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அதை வந்து நம்ம வந்து இந்தியாவுக்குமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா வந்து பார்க்கக்கூடியதுதான். ஆனா சைனா அதிபர் ஜின்பிங் வந்து அவரு சொல்லிட்டாரு கிளீனா, இன்னும் 15 அவருக்கு இன்னும் 5% கூட்டி இவங்க திருப்பி ஏற்கனவே வரி அதிகமா இருக்குன்னு சொன்ன பிறகு சீனா இன்னொரு 5% கூட்டினோடனே அவரு வந்து பதிலடியை வந்து நானும் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கூட்டினோடனே எப்படிப்பட்ட போரை வேணா பாத்துக்கலாம், எல்லாத்துக்கும் சீனா வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்தது மிகப்பெரிய வைரலா சோசியல் மீடியால போனது பார்த்தோம். ஜெலன்ஸ்கி அவர்களை ஒரு உக்ரைன் போருக்கு வந்து இறங்கினோடனே படப்படன்னு பேசுனது எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங்கா போச்சுன்னு தெரியவே தெரியாது. ஒரு உருட்டல் மிரட்டலோட நீங்க வந்து 3ஆம் போருக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ஆயுத சப்ளையும் நாங்க வந்து நிறுத்திடுவோம். இது வந்து ரஷ்யா வந்து உண்மையிலேயே ட்ரம்ப் வந்த பிறகு நான் இது வந்து அவர் வந்து அமெரிக்க பிரதமர், அமெரிக்க ஜனாதிபதியா இல்ல ரஷ்யாவுக்கு அனுமதியா இதுவான்னு பார்த்திருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பொத்தி வந்து இந்த நேட்டோ படைக்கு கொடுத்த ஆதரவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவுக்கு சாதகமா பேசுகிற நிலையில இந்த ரஷ்யா போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு எடுத்த நிலைப்பாடெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து உக்ரைனும் வந்து ஒரு சமாதானத்துக்கு வழிவகுத்து ஒரு எண்ணெய் அங்க இருக்க அந்த எண்ணெய் வளமா இருக்கட்டும், உணவு வகையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சுமூக பீஸ்ஃபுல் ஆக்ட் அப்படின்னு அப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருந்து அப்படியே நேரம் இப்படி வந்து எங்க இறங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு பாலஸ்தீன்ல. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர் கைதிகள்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் நீங்க விடுவிக்கிறீங்களா இல்ல ஒட்டு மொத்தமா வந்து இந்த ஹமாஸுக்கு நான் வந்து சமாதி கட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டா வந்து ஒரு இதை கொடுத்துருவேன். எந்த நிபந்தனையும் இல்லாம நீங்க விட்டுறணும். அப்படி இருந்தா உங்களுடைய இந்த பாலஸ்தீன் அப்படின்ற அந்த ஒரு நாடும் இருக்கு சரி, அந்த காசாவா இருக்கட்டும், இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு அபரிதமான உதவிகளை வந்து இந்த அமெரிக்கா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. தன்னுடைய ட்ரம்ப் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா மீண்டும் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய அண்ணனா நடந்து கொள்கிறதா அப்படின்றதா. எப்பயுமே அமெரிக்கா சோவியத் ரஷ்யான்றது இரு பெரும், அந்த ரஷ்யான்றது நீங்க பெரிய அந்த சோவியத் ரஷ்யான்றது இல்லை அப்படின்னாலும் அந்த ரஷ்யாவை நம்ம சொல்லுவோமே, புதின் அவர்களை சொல்லுவோம். இவங்க 2 பேர் தான் ஒரு பெரிய அண்ணனா உலகத்துக்கு இருந்தவங்கல போயிட்டு ஒரு அமெரிக்கா கொஞ்சம் வந்து இடர்படுதோ அப்படின்ற அந்த சூழ்நிலையை மாறி மீண்டும் வந்து ஏறி வந்து உட்கார்ந்துட்டு நான் பெரிய அண்ணன் தான் சொல்லி காமிச்சிருக்காரு ட்ரம்ப். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு. நம்ம உலக அரசியலையும் பேசிட்டோம், இங்க இருக்க அரசியலையும் பேசிட்டோம், இந்திய அரசியலையும் பேசிட்டோம். மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுக விரும்புகிறேன்.